தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த திருப்பள்ளியானது அருட்தந்தை அந்தோணி முத்து அவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், அமலோற்ப மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி அன்னைக்கு நன்றியாகும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியும், பிரதர் அருள் தம்பு தோம்னிக் ஆண்மலை பாட்சிக்காகவும், மதர் பிராஸ்பர் ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோணி சாமி ஆண்மலை பாட்சிக்காகவும், குழந்தைராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய இலை பாட்சிக்காகவும், ஹரி டைசன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் மற்றும் உடல் நலனுக்காகவும், அனாதை பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், மேரி ஜோஸ்பின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆக்னஸ் பிலோ அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மறைசாட்சியான புனிதவின் சென்று தம் உடலை வருத்தி வேதனைகளை எல்லாம் உம்மீது கொண்ட நிறைவான அன்பினால் வென்றெடுத்தார். ஆழ்ந்த அன்பை நாங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவி எங்கள் இதயங்களில் என்றும் பொழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 32 33, 37, 40, 50. அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இளவயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனு கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி
தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தாம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலகு விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அந்த கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழகுபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரே எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்பிவித்தவரும் நீரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மீண்டும் தொழுகை கூட்டத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பிய ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி
கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, பழிக்கு பழி என நினைப்பவர்கள் பலவீனமானவர்கள், பழிக்கு பாசம் என நினைப்பவர்கள் பலமானவர்கள், உறவுகள் வளர்வதற்கு புதியதொரு பாதையை அமைக்கின்றவர்கள். சமீபத்தில் ஜப்பானில் நடந்த ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு. ஜப்பான் நாட்டிலே ஒசாகா என்கின்ற ஒரு நகரத்திலே தோம்பி மொமிவியா என்று ஒரு பெண்மணி இருந்தார். அவர் அந்த நகரில் இருந்த போலீஸ் அவசர அந்த நிலையத்திற்கு அடிக்கடி தொலைபேசி அழைப்புகளை செய்வது வழக்கம். அப்படி என்ன அவர் செஞ்சார்னு கேட்டீங்கன்னா, வெறும் 6 மாதங்களிலே சுமார் 15,000 தொலைபேசி அழைப்புகளை அந்த அவசர போலீஸ் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவர் போன் பண்ணியிருக்கிறார். 15,000 முறை இந்த 6 மாதங்களிலே போன் பண்ணியிருக்கிறார். ஒரு நாளைக்கு குறைந்தது 900 முறை என்ன பண்ணுவாராம், போன் பண்ணுவாராம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்படின்னா தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி குறை கூறுவார். இவங்க எனக்கு இது தொல்லை கொடுக்குறாங்க, அந்த தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 900 முறை ஃபோன் பண்ணுவார். எனவே இவருடைய அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு அவங்க ஒருவேளை போலீஸ் விசாரிக்க வந்தார்கள் என்று சொன்னால், எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கின்ற கதவை திறந்து அவர்களை சந்திக்காமல் என்ன பண்ணுவார்னா இன்டர்காம்ல தான் அவர்களோடு பேசுவார்களாம். அப்போ இது ஏற்கனவே போலீசார் இவரை எச்சரித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இவர் இதே மாதிரி செய்ததால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த மொமேவியா என்கின்ற பெண்மணியானவள், எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்த அந்த பெண்மணியானவள் இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது இறுதி வசனங்கள். பரிசேயர்கள் கோபத்தோடு வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து கொண்டு இயேசு எப்படி பழி வாங்கலாம் என்று சொல்லி திட்டங்கள் தீட்டினார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது. எப்பொழுதுமே பிறரோடு, அதாவது பிறருக்கு தீமைகளை செய்ய விழைகின்றவர்கள் எத்தகைய தண்டனைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை தான் நான் முன்பு சொன்ன அந்த ஜப்பானில் இருந்த மொமேவியா என்கின்ற அந்த பெண்மண்ணுடைய வாழ்க்கை நிகழ்வு எடுத்து சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, சுயநலம் மிக்க இந்த அறிவியல் யுகத்திலே இன்று மனிதன் பிறருக்கு நன்மை செய்ய முயலுகின்றானோ இல்லையோ, பிறருக்கு தீமை செய்வதற்கு அஞ்சுவதில்லை. நல்லது செய்யறதுக்கு முயற்சி செய்யறோமோ இல்லையோ, தீமை செய்வதற்கு தைரியமா செய்யறோம்ல, தப்பு செய்தாலும் அதை தைரியமாக செய்கின்ற ஒரு மனோபாவம் என்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அன்பே உருவாக பார்க்கப்படுகின்ற பெண்மணிகள் கூட, பெண்கள் கூட இன்று தொலைக்காட்சி சீரியல்களில் வருகின்ற நெடுந்தொடர்களில் வருகின்ற பெண்கள் பலர் அது பழி வாங்குகின்ற குணத்தை உடையவர்களாகவும் அல்லது பழி தீர்க்கின்ற மனநிலையை பிறருக்கு உற்சாகப்படுத்துகின்ற பெண்மணிகளாகவும் இன்றைய அந்த நெடுந்தொடர்களிலே காட்டப்படுகின்றது. இத்தகைய நெடுந்தொடர்களை பார்க்கின்ற பெண்களாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம், அத்தகைய அந்த பழிவாங்குகின்ற உணர்ச்சியை தங்களுக்குள் தெரியாமலேயே தங்கள் மனதிற்குள்ளாக அதை வளர்த்தெடுத்து தங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே அதை பிரயோகப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நம்மால் இன்று பார்க்க முடிகின்றது. எனவே பிரியமானவர்களே, இயேசு இது நன்மை செய்பவர்களுக்கு மட்டும் நன்மை செய்ய நம்மை அழைக்கவில்லை, மாறாக நமக்கு தீமை செய்பவர்களுக்கு கூட இயேசு நன்மை செய்ய அழைத்தார். சொல்றது ரொம்ப ஈஸி. இயேசு செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தான் சொன்னதை தான் செய்தார். எனவே சிலுவை மரத்தில் கூட அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பழிக்கு பழி என நினைக்காமல், பழிக்கு பாசம் என்று சொல்லி, மன்னிப்பு என்று சொல்லி இறை தந்தை இடத்திலே தன்னை அந்த அவலமான ஒரு நிலைக்கு உட்படுத்திய அந்த மனிதர்களுக்காக இயேசு அந்த சிலுவை மரத்திலே தொங்கி ஜெபித்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி காட்டி இருக்கின்றார். எனவே பழிக்கு பழி என்று சொல்லி இருக்கின்ற இந்த ஒரு நவீன கால கலாச்சாரத்திலே, அழிவுக்குரிய கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய சூழ்நிலையிலே நம்முடைய லட்சிய தலைவர் இயேசுவை போன்று வாழ்வுக்குரிய கலாச்சாரமான பழிக்கு பாசம், பழிக்கு மன்னிப்பு என்கின்ற இந்த வாழ்வுக்குரிய கலாச்சாரங்களை வளர்த்தெடுக்க தொடருகின்ற பள்ளியிலே மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால், இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி,
பழிக்கு பழி என நினைப்பவன் பலவீனமானவன், பழிக்கு பாசம் என நினைப்பவன் பலமானவன், உறவுகள் வளர்வதற்கு புதியதொரு பாலத்தை அமைக்கின்றவன். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க எங்கள் தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். புனித வின்சென்ட் உம்மீது கொண்ட அன்பினால் கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை பெற்று கொண்டார். இப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் அதே அன்பை பற்றி எறிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவரையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் லூர்தானினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளையும் இந்த நாள் முழுவதும் நேரே உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற மறைசாட்சியான புனித வின்சென்ட் மற்றும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரை பழிக்கு பழி என நினைத்து பகையை வளர்க்காமல் பழிக்கு மன்னிப்பை தந்து பாசத்தை வளர்க்க சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உடலையே உணவாக விருந்தாக விரித்து கொடுத்து நமக்கு முன்மாதிரி காட்டுகின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
ஜெபம். மூவொரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும். இந்த புதிய ஆலயத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் வழங்கும் வல்லலாகிய இறைவா, உம்முடைய மறை சாட்சியான புனித வின்சென்ட் பணியில் பற்றுறுதியும் பாடுகள் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தரவும்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடைய நீர் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய்
கர்த்தராகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயி சர்வேஸ்வரனுடைய மாதாவை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் நிறைசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமன்சுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.